கோவையில் பன்னீர்செல்வம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், இந்த போராட்டத்தில் கோவையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? கார்த்திகேயன், கோவை சிவானந்த காலனி பகுதியில் தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் இதற்கு நீதி விசாரணை வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் PRG அருண்குமார், கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் OK சின்னராஜ், கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி மற்றும் முன்னாள் அமைச்சர் தாமோதரன், முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில கோவை சிவானந்த காலனி பகுதியில் தான் இன்னைக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருது. காலை 9 மணி அளவிலே இந்த போராட்டம் என்பது துவங்கியது. அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்திருக்காங்க. அப்போ அவங்க இந்த மரணம் தொடர்பாக இருக்கக்கூடிய மர்மங்களை களைய மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் அவ்வப்போது கோஷங்களும் எழுப்பியிருந்தாங்க. இருந்த போதிலும் இந்த மத்திய அரசானது இந்த நீதி விசாரணை அறிவிக்கும் வரை தங்களது போராட்டம் பல்வேறு வடிவங்கள் தொடரக்கூடிய ஆலோசனைகளை மேற்கொள்ள இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன்.